நாம இப்ப மவுண்ட் ஃபியூஜில ஏறலாம். டிங் டிங். ஏய் அங்க பாருப்பா மவுண்ட் ஃபியூஜி. என்னது குருஜியா? ரொம்ப அதிசயமா இருக்கு. மவுண்ட் ஃபியூஜில எப்பவாச்சும் நீ ஏறி இருக்கியா ஹட்டோரி? நிறைய தடவை ஏறி இருக்கேன். அப்படியெல்லாம் ஏறினாதான் ஒரு ப்ரொஃபஷனல் நிஞ்சாவா ஆக முடியும். அப்படின்னா சீக்கிரத்தை நானும் ஏறுவேன். ஆமா ஆமா நானும் தான். கண்டிப்பா நானும் ஏறுவேன் ஹட்டோரி. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, என்னால முடியும். இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு யோசிச்சியா? என்னது இந்த சண்டே நீ மவுண்ட் ஃபியூஜி ஏறதுக்கு முயற்சி பண்றியா? இல்ல நான் அதுக்கெல்லாம் அனுமதிக்கவே மாட்டேன். அதனாலதான் நாங்க உங்களை கூப்பிடுறோம். ஆமாப்பா, நாங்க 2 பேரும் சேர்ந்து போறோம். நீங்களும் வாங்கப்பா. அதெல்லாம் முடியாது. வர சண்டே கூட எனக்கு ஆபீஸ்ல வொர்க் இருக்கு. அதனால நிச்சயமா என்னால வர முடியாது. போர் பண்ணீங்க. அதான் அப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. பேசாம உங்க மாஸ்டரை கூப்பிட்டு பாருங்க கெனிச்சி. மாஸ்டரா? ஆமா, நீ உன்னோட மாஸ்டரை கூட்டிட்டு போ கெனிச்சி. ஏங்க உங்களுக்கு அந்த மவுண்ட் ஃபியூஜி ஞாபகம் இருக்கா? அப்படின்னா அப்பா நீங்க 2 பேரும் அங்க போயிருக்கீங்களா? ஆமா நிச்சயமா. நானும் அம்மாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அங்க போயிருக்கோம். கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ளேயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன முதுகுல தூக்கி வச்சுட்டு அங்க இருந்து போனாரு. அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா நிச்சயமா இவர்தான் பண்ணோன்னு. இன்னும் கூட அந்த பசுமையான நினைவுகள் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஹட்டோரி எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. தெரியுமே, யூமிகோவையும் கூப்பிட போற அதானே? என் மைண்ட் வாய்ஸ் எப்படி கேட்டது? உன் கதை தான் ஊருக்கே தெரியுமே கெஞ்சி. அட ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. இது உடனே எங்க பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். ஆமா கெனிச்சி, நான் கூட மவுண்ட் ஃபியூஜில ஏறினதே கிடையாது. கவலையை விடு, நாம கண்டிப்பா ஏறுறோம். ஆனா நம்ம மாஸ்டரை வர வச்சாகணும். இந்த சண்டே நான் ரொம்ப பிஸி. ஒரு படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்க்க போறேன். அதை நான் மிஸ் பண்ண முடியாது. புரியுதா? சார் இப்படி சொல்லிட்டீங்களே. சார் மவுண்ட் ஃபியூஜில நிறைய பட்டர்ஃபிளைஸ் இருக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜாலியா இருக்கும். என்ன சொன்ன? நீ சொன்னது உண்மைதானே? ஆமா சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா நான் உன் கூட வரேன். தேங்க்யூ. ஹலோ மாஸ்டர், தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்களேன். இது வரைக்கும் மவுண்ட் ஃபியூஜை பாத்திருக்கேனே தவிர அதுல ஏறினதே இல்ல. பரவாயில்ல, நீயும் எங்க கூட வா. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு கடுப்பா இருக்கு. சண்டே வந்துடுச்சு. அங்க பாருங்க, மவுண்ட் ஃபியூஜி. அருமையா இருக்கு. ஹே யூமிகோ, அத பாரு, எவ்வளவு பெருசா இருக்குல்ல. சொல்ல போனா ஜப்பான்லயே மிகப்பெரிய மவுண்டன் இதுதான். அடடா, இங்க ஒரே மேகமூட்டமா இருக்கே. ஆனா வெதர் இப்ப கிளியரா தான் இருக்கு. ஒருவேளை திடீர்னு மழை ஏதாவது பெய்யுமோ என்னமோ. அடடா, இந்த மாதிரி கிளைமேட்ல பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வெளியே வராது. இதுக்கு நான் பேசாம மூவிக்கே போயிருந்திருக்கலாம். என்ன பண்ணுவேன்? சார் ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க மேல போலாம். ஷின்சோ, இந்த மலையில ஏற விஞ்ச் இல்லையா? என்ன விஞ்ச் பெஞ்ச்னு இப்படியே சொன்னா புடிச்சு தள்ளி விட்டுருவேன். என்ன நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? சொல்லு. நான் ஒன்னும் டயர்ட் ஆகல. வேணும்னா பேப்பர் வச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு போலாமா? ஓகே, நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஒரு நிமிஷம் ஷின்சோ, எனக்கு அந்த விளையாட்டு சுத்தமா தெரியாதே. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ணாத. என்னால நடக்க முடியல, கால்லாம் வலிக்குது. நம்ம கனவு நிறைவேற நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கெனிச்சி, நீ ரொம்ப நல்லவன். நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அருமையான கனவு. ஒர்க் அவுட் ஆயிடும். யூமிகோ, நான் உன்னை தூக்கிட்டு நடக்கட்டுமா? எங்க போயிட்டா இவ? நான் இங்க இருக்கேன் கெனிச்சி. டயர்டா இருக்கு. யூமிகோ வா, நான் உன்னை என் முதுகுல தூக்கிட்டு போறேன். உனக்கு கஷ்டமா இருக்குமே. அதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்து ஏறிக்கோ. சரி ஓகே கெனிச்சி, தான் வரேன். யூமிகோ, சொல்லு கெனிச்சி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா அம்மா கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் இதே மாதிரி அம்மாவை தூக்கிட்டு போனாரா. அப்படியா? எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்ல மனசுக்காரங்களை பிடிக்கும். என்ன கெனிச்சி, இன்னும் கொஞ்சம் வேகமா நட. இன்னும் வேகமா நடக்க சொல்றியா? இதே மாதிரி வேகமா போ கெனிச்சி. உனக்கு இந்த தண்டனை தேவைதான். இவ இவ்ளோ வெயிட்டா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. டயர்டா இருக்கா கெனிச்சி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கெனிச்சி, உனக்கு டயர்டா இருக்கா? எங்கே நிக்காம ஒரேடே ஏறி வந்தல, அதான். திரும்பி பார்க்காத. கெமமாக்கி, நான் கோகா நிஞ்சாவோட சேஞ்ச் தி செல்ஃப் டெக்னிக்க பயன்படுத்தினேன். ரொம்ப வெயிட்டா இருந்ததுல இங்க இருந்து எப்படி வர்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்த. நீ தூக்கிட்டு வந்துட்ட. கெமமாக்கி, நான் உன்னை விட மாட்டேன். என்ன கெனிச்சி, கெமமாக்கி அவனை ஏமாத்திட்டு போயிட்டான் போல இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நீ பாத்துட்டு தான் இருந்தியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை ஏதாவது செய். யுமிகோ, மெதுவா போ, நாங்களும் வரணும்ல. வாங்க பொறுமையா வாங்க. ஏய் யுமிகோ, உனக்கு டயர்டா இருந்தா சொல்லு, நான் உன்னை தோல்ல தூக்கிட்டு போறேன். நிஜமாவா கெமமாக்கி? வா, வந்து ஏறிக்க. எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. அட அதெல்லாம் விட்டு தள்ளு, என் முதுகுல வந்து ஏறிக்க. வா. நீ ஓட
பேசாத கென்ச்சி இருந்தாலும் இப்படிதான் தூக்கிட்டு போயிருப்பான் அது உண்மைதான். ஹே, அவனால அதெல்லாம் முடியாது. இப்ப அவன் அடிவாரத்துல மூச்சு வாங்கிட்டு இருக்கான். யுமிகோவை தூக்கிட்டு போவானா? சரி வரேன் போலாம். யுமிகோ, உண்மையிலேயே நீ ரொம்ப வெயிட்டா இருக்க தெரியுமா? அப்படியே கெமமாக்கி நீ இவ்ளோ வெயிட்டா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஏன் இப்ப ஓடக்கூடாது இதோ ஓடுறேன் இரு. ஆனா நீ ஏன் இவ்ளோ வெயிட்டா இருக்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இது உன்னோட கற்பனை நான் ஒண்ணும் அவ்வளவு வெயிட்டா இல்ல நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட போல இருக்கு சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னும் வேகமா போ இதோ ஓடுற பாரு. இது போதுமா? இல்ல ஓடட்டுமா? கெமமாக்கி அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுமிகோ நடந்து வர்றத பார்த்தனே. டிங் என்னோட ஈகா நிஞ்சா சேஞ்ச் தி செல்ஃப் டெக்னிக் எப்படி இருக்கு கெமமாக்கி? நல்லா ஏமாந்தியா? தோரி உன்ன யாரது? அட திடீர்னு மழை பெய்யுதே. இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே. பேசாம அந்த படத்துக்கே போயிருந்திருக்கலாம். அப்பா அம்மாக்கு நடந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலையே. ஏன்? இது பாரு கெனிச்சி, உனக்கு இப்ப பொறுமை தேவை. நீ பெரியவன் ஆகுற வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும். எதுக்கு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க? டிங் டிங் யூனிகார்ன் பீட்டில்ஸ் பிடிக்க போறோம். டிங் டிங். யுமிகோ, நீ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? ஆமா யூனிகார்ன் பீட்டில்ஸ் நான் புடிச்சு வச்சிட்டேனா என்னோட சாம்பிள் கலெக்ஷன் ரெடி ஆயிடும் ஆனா அதை என்னால பிடிக்க முடியல அந்த கவலை உனக்கு வேண்டாம் யுமிகோ. உனக்கு இதான் வேணும்னா நான் படிச்சு தரேன். நிஜமாவா சொல்ற ஆமா, நாளைக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு யூனிகார்ன் பிட்டில படிச்சு தரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ரொம்ப ஸ்வீட் கெனிச்சி ரொம்ப புகழாதப்பா, வெக்கமா வருது. இந்த கெனிச்சி கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? பொண்ணுங்க எல்லாம் இவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாஸ் அவனுக்கு ஆப்பு வச்சே ஆகணும் பாஸ் இதுல நிறைய சக்கரை இருக்கு, வேஸ்ட் பண்ணிடாத கெனிச்சி. சரிம்மா. ஏய் ஷின்சு, இத வச்சு சக்கரப்பாக செஞ்சு மரங்கள்ல தேய்ச்சி விட்டுடலாம். என்ன? இது திங்கறதுக்கு யூனிகார்ன் பீட்டில்ஸ் அங்க கூட்ட கூட்டமா வரும் இல்லையா? கலக்குங்க கலக்குங்க. நான் இத ரொம்ப ஸ்வீட்டா பண்ணிருக்கேன். அதனால நிறைய யூனிகார்ன் பீட்டில்ஸ்லாம் வரும். அத யுமிகாக்கு பிடிச்சு கொடுப்பேன். ஹட்டோர் இத டேஸ்ட் பண்ணுப்பா. ஓகே. ஆஹா நல்லா இருக்கு. சூப்பர். டேஸ்ட் பண்ணியே காலி பண்ணிடுவ போல இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் கட்டுப்படுத்த முடியாம சாப்பிட்டுட்டேன். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் நானே டேஸ்ட் பண்றேனே ஆனா ஒரு முறை தான் டேஸ்ட் பண்ணணும். அம்மா அடி எனக்கு எனக்கு சிஷிமாரும் ஆசையா கேக்குறான். அவனுக்கும் ஒரு தடவை டேஸ்ட் கொடு. இப்படியே எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா இது தீர்ந்து போயிடும். மறுபடியும் நான் பண்ண வேண்டி இருக்குமே. இப்படியே சாப்பிட்டுருவேன். சிச்சிமாரு எனக்கு கொஞ்சம் சிப்பா கஞ்சம் அடேங்கப்பா, பிரமாதம். சொதப்பிட்டியே சிஷிமாரு. நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். ச்சே, சிஷிமாருவால தான் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. கெனிச்சி அது என்கிட்ட கூட. நான் மரத்துல கோட் பண்றேன். என்கிட்ட நிஞ்சா டெக்னிக் இருக்கு. நிஞ்சாவோட ஃபாஸ்ட் கோட் டெக்னிக்கை இப்ப காட்ட போறேன் பாருங்க. டிங் 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 அடிச்சு தூள் கலப்பிடுறேன். டிங் 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 டிங். மரம் மொத்தம் சூப்பரா கோட் பண்ணிட்டேன் கெனிச்சி. என்னால நம்பவே முடியல ஹட்டோரி. நிறைய யூனிகார்ன் பீட்டில்ஸ புடிச்சிடலாம். நீ அடங்க மாட்டியா சிஷிமாரு? நான் ஒரு யூனிகார்ன் வீட்டுல இருந்திருக்க கூடாதான்னு தோணுது இப்போ. சிஷிமாரு, நீ எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். உன் உடம்பு முழுக்க சக்கரப்பாக கொட்டி இருக்கு. நீயே பாரு. சரி சரி வா, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். காலையில சீக்கிரமா வந்து இத பார்க்கலாம். டிங் 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 டிங். ஹே, உங்களுக்கு ஒண்ணு கூட கிடைக்காது. நான் இங்க நிறைய உப்பு தண்ணிய ஊத்தி வைக்க போறேன். வாங்க வாங்க. நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி எப்படி பண்றேன்னு பாரு. ஏய் 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 யா ஏய் 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 யா ஏய் ஏய். அகுஸ்கா மாட்ட மாட்டேங்குதேப்பா நாளைக்கு நிறைய யூனிகார்ன் பீட்டில்ஸ நான் புடிச்சிடுவேன். சூப்பரா இருக்கும். கெனிச்சி, இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? மரத்துல யூனிகார்ன் பீட்டில்ஸ் வந்துடுச்சான்னு பாக்க போறியா? கரெக்டா சொன்ன. நான் அதத்தான் பார்க்க போறேன் ஹட்டோரி. ரொம்ப குளிர்துப்பா இதுல ஒரு பீட்டில் கூட இல்ல. எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு இனிப்பா இருந்தும் அதுங்க ஏன் இதை வந்து சாப்பிடல? இது உப்பு கறிக்கிட்டே. வாய்க்கு வந்தபடி உளராத சிஷிமாரு. அவன் சொல்றது உண்மைதான். இது உப்பு கறிக்குது. உப்பு கறிக்குது டிங் டிங். யாரோ இங்க வந்து உப்பு தண்ணி தெளிச்சிட்டு போயிருக்காங்க. அங்க பாரு, வித்தியாசமான கால் தடமா இருக்கு. இது கெமுமாக்கி கீயோட கால் தடம் மாதிரி இருக்கே. ரெண்டு பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? பேச்சாம அவங்க
அவங்கள கத்தி போட்டு கச்சிடலாமா? ஆனா அதை விட இப்ப யூனிகார்ன் பீட்டில்ஸ் பிடிக்கிறது தான் நமக்கு முக்கியம், புரியுதா ஷின்சோ? நான் போய் உடனே இன்னும் கொஞ்சம் சக்கரை பாக்கு கொண்டு வரேன். கெனிச்சி, நீங்க போய் வேற ஓக் ட்ரீ இருந்தா தேடி வைங்க. திருன்னு முழிச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க, சீக்கிரம் போங்க. டிங் 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 நான் உனக்கு உதவி செய்யறேன். என்னது அது? டிங் 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 டிங். கபடி 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 கபடி. அவனுங்க வந்துட்டானுங்க. ருஸ்கா 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 ருஸ்கா. டிங் 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 டிங். ஹட்டோரி, இந்த பிளானாவது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? இந்த முறை எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிட்டேன் கெனிச்சி. அது மட்டும் இல்ல, சிஷிமாரு இங்க ராத்திரி பூரா காவலுக்கு இருப்பான். போதுமா? என்ன சிஷிமாரு? என்னது, நான் வாட்ச்மேனா? எனக்கு வேற தூக்கமா வருது. எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. காட்டுக்குள்ள நான் மட்டும் தனியா இருக்கேன். ஹே, நாம நினைச்ச மாதிரியே உங்க சக்கரை தண்ணிய ஊத்தி இருக்காங்க. நாம உப்பு தண்ணிய ஊத்தலாம் கியோ. ஏய், 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 யா, ஏய், 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 ஏய். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் கியோ. வா போலாம். ஏய், 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 இது ஏதோ பச மாதிரி இருக்கு. நல்லா ஒட்டிக்கிச்சு, நல்லா ஓ, ஒட்டிக்கிச்சு. கியோ, நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இழே. ஏய், 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 வர மாட்டேங்குதே. டிங் 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 டிங். ஆ? நான் நினைச்ச மாதிரியே நான் விரிச்ச விலையில அந்த கெம்பமாக்கி நல்லா மாட்டிக்கிட்டான். நல்லா அவஸ்தைப்பட்டிருப்பான். ஆ, 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 ஆனா இந்த மரத்தை சுத்தி ஒரு பீட்டில் கூட காணோம் பாரு. டிங் டிங். அப்ப நான் உப்பு தண்ணி தெளிச்ச அப்புறம் தான் மாட்டிக்கிட்டானா? பிளான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? யூமிகா கிட்ட என் மானமே போயிடும். ஏதாவது பண்ணு. ஆஹா, அருமையான தூக்கம், நல்லா இருந்தது. இங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? காவல் காக்காம தூங்கிட்டேன். கெனிச்சு, கவலைப்படாத. சக்கரை பாகு பண்ண நான் ஹெல்ப் பண்றேன். சொன்னா கேளு கெனிச்சு. இப்ப அவன் பின்னாடி போய் என்ன பிரயோஜனம்? சிஷிமாருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அவனுக்கு புரியாது. ஹட்டோரி அண்ணா, அங்க பாருங்க. ஆ? கபடி 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 கபடி. ஒரு வழியா நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம். கெனிச்சி, சிச்சிமாரு பின்னால பாரு. ஓ ஏ! இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. சிஷிமாரு நேத்து குடிக்கும் போது அந்த சக்கரப்பாக அவன் உடம்புல ஒட்டிக்கிச்சு. அதான் யூனிகார்ன் பீட்டில் ஒட்டிக்கிச்சு. மொத்தத்துல கொஞ்சம் சொதப்பினாலும் நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. யூனிகார்ன் பீட்டிலும் கிடைச்சிருச்சு. டிங் டிங். நிஞ்சாவோட ஸ்லீப் மேனிபுலேஷன் டெக்னிக். டிங் டிங். அம்மா, சும்மாவே சிச்சிமாரு நல்லா தூண்டுவான். இருந்தாலும் சூப்பர்ண்ணா. இன்னும் ஹிப்னோட்டிசம் முடியல. சிஷிமாரு, இப்ப நீ ஒரு பறவையா மாற போற. வானத்துல சிறகடிச்சு சுதந்திரமா பறக்க போற. நீ ஒரு பறவையா மாற போறத நினைச்சுக்கோ. நீ ஒரு பறவை, அழகான பறவை. yap 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 yap. இப்ப சிஷிமாரு மனசுக்குள்ள தான் ஒரு பறவைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இததான் நிஞ்சா ஸ்லீப் மேனிபுலேஷன் டெக்னிக்னு நாம சொல்லுவோம். புரியுதா ஷின்சோ? டிங் டிங். புரியுது. சிஷிமாரு வேண்டாம். உன்னை பறவை நினைக்காத. பாக்கிறதுக்கு வாத்து மாதிரியே இருக்க. போதும் போதும், இவனை நான் மறுபடியும் பழையபடியே மாத்திடுறேன். நான் இன்னும் பறவையா மாறுறியா? அப்ப நிஞ்சாட்டாகவே தான் இருக்கிறேன்னா? எனக்கு ஒண்ணும் புரியலையா, எப்படி ஆச்சு இது? சிச்சிமாரு, ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் ஃபூல். நெஞ்சா டாக்கினா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? என் மதிப்பை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறமா புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. நான் செஞ்சதை பார்த்தல ஷின்சோ. இந்த ஸ்லீப் மேனிபுலேஷன் டெக்னிக்க முழுசா கத்துக்காம நீ யார் மேலயும் யூஸ் பண்ண கூடாது. ஞாபகம் இருக்கட்டும், ஏன்னா அது அவங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடலாம். சரி, இப்ப நான் என்னோட நைட் ட்ரைனிங்க்கு போறேன். நீயும் விளையாடாம உருப்பிடுற வேலை ஏதாவது இருந்தா பாரு. வரேன். டிங் 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 டிங். நிஞ்சா ஸ்லீப் மேனிபுலேஷன் டெக்னிக். டின்னர் நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. ஷின்சோ, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். எந்த தொந்தரவும் இல்லாம கார்ட்டூன் பார்க்க போறேன். ஐ, வெள்ளை குதிரையில ஒரு ராஜா. ஒரு டிராகன் இளவரசியை தூக்கிட்டு போகுது. அத காப்பாத்த இளவரசன் அங்க வரான். அந்த டிராகனோட கெஞ்சி, கொஞ்சம் திரும்பி பாரு ப்ளீஸ். கொஞ்சம் திரும்பி தான் பாரு. என்ன ஷின்சோ, ஏன் இப்படி என்ன தொல்லை பண்ற? அது ஊஜி வச்சு ஊஜி அச்சு ஊஜி. கொஞ்சம் பாரு. பாக்குறேன். சரி, சீக்கிரம் செஞ்சு முடிப்பா. நான் அதையே பாத்துட்டு இருக்கேன். உன்னோட நாலு
கண்ணு வச்சு இதையே பாரு. நல்ல காலம் பொறக்குது. உன் முத்த கண்ணை மூடிட்டு மனக்கண்ணால பாரு. ஒன்ற கண்ணால பார்க்காத. பாத்துட்டு இருக்கு. டிக டிக டாங் டாங். டாங் டாங். முண்ட கண்ணா முச்சுக்க. முண்ட கண்ணா. செஞ்சோ சீக்கிரமா கீழே வா. உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, சீக்கிரம் வா. சாப்பாடா? சாப்பிட்டு வந்து செய்யறேன் சரியா? ஆமா. இளவரசி நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? குதிரையில வந்த இளவரசன் நான் தான். மரியாதையா சொல்லு, அந்த இளவரசியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? கேக்குறேன்ல, சொல்லு. எங்க வச்சிருக்க? சொல்லு, இல்லனா உன்னை அழிச்சிருவேன். நைட் ட்ரைனிங்ன்றதுனால ஹட்டோரி பாவம் ரொம்ப கஷ்டப்படுவான் போல இருக்கே. நானே இப்ப ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் தெரியலையாமா? என்னாச்சு? மாடியில இவ்ளோ சத்தம் கேக்குது. ஒருவேளை வேலை செய்தோம். ஏய் சாத்தானே, மரியாதையா போயிடு. வெள்ளை குதிரையில வந்த ராஜகுமாரன் நான் தான். இளவரசி எங்க வச்சிருக்க சொல்லு. கெனிச்சி கெனிச்சி. ஏய் நீ எதுக்கு இங்க வந்த வவால் மனிதனே? நீ நினைக்கிற மாதிரி நான் வவ்வாலெல்லாம் இல்ல. இளவரசி நீ எங்க இருக்க? ஏய் சொல்லு, இளவரசி எங்க சொல்லு. எங்க போயிட்ட? உன்னை நான் விட மாட்டேன். ஏய் வவால் மனிதனே எங்க போன? உனக்கு என்னாச்சு? வா. கீழே விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? கெனிச்சி, அம்மா சொல்றத கேளு கெனிச்சி. கீழே இறங்கி வா வா. கெனிச்சி கெனிச்சி பாத்து கீழே விழுந்துடாத, சொன்னா கேளு. வாய மூடுடா சாத்தானே. கெனிச்சி உனக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட வந்துரு வந்துரு. என் அன்பான குதிரை இங்க வந்துருச்சு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்துருச்சு. என்னது? நான் குதிரையா? போச்சு நான் மாட்டினேன். போ சீக்கிரம் போ. இளவரசி என்கிட்ட திரும்ப கொடு. கெனிச்சி அம்மா. இளவரசி வெள்ளை குதிரையில வந்த ராஜகுமார் இங்க காத்துக்கிட்டு இருக்க. நீ எங்க இருக்க? ஏய் பாழா போன டிராகனே. நல்லபடியா ட்ரைனிங்க முடிச்சாச்சு. இப்ப பசிக்குது. வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட சொல்லி சாப்பிடணும். அத பார்த்தா நம்ம கெனிச்சு மாதிரியே இருக்கே. மரியாதையா இளவரசி என்கிட்ட திரும்ப கொடுத்துடு. தைரியம் இருந்தா அங்கேயே நில்லு. எஸ்கேப் ஆகலான்னு முயற்சி பண்றியா? டிங் 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 டிங். கெனிச்சி நிஞ்சா ஃளைங் ஸ்குரல் டெக்னிக். டிங் டிங். என்னை விடு. ஏய் டிராகனே என்னை விடு விடு சொல்றேன்ல. டிங் டிங். என்ன வளரா? என்னை விட்டுடு. டிங் டிங். இளவரசி நான் வந்துட்டேன். நான் என்ன பண்றேன்? கெனிச்சி உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதத்தான் நாங்களும் உங்ககிட்ட கேக்குறோம் கெனிச்சி. திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்? எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஷின்சோ. எங்க ஷின்சோவை காணுமே? இவ்ளோ நேரமா செஞ்சு இங்கதானே இருந்தான். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? அத்திட்டோ இப்ப நான் என்ன பண்ணது? நான் பண்ண தப்பு தெரிஞ்சுன்னா என்ன அடிப்பாங்களே. இதுல என்ன பண்ணலாம்? தப்பிக்கணும். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்களேன். இதோ ரிவர்ஸ்லயே வரான். என்னாச்சு ஷின்சோ உனக்கு? ஆழாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு இவன் பண்ற இம்சை தாங்க முடியல சாமி. டிங் டிங்.